ஹாய் காய்ஸ், டெய்லி காலையில் நம்ம வீட்டில் குப்பையை கலெக்ட் பண்ணுறதுக்காக துப்புரவு பணியாளர்கள் வருவாங்க இல்லையா? அந்த குப்பையெல்லாம் மொத்தமாக எங்கே போய் சேரும் அப்படின்னு எனக்கா பார்த்து யோசிச்சிருக்கீங்களா? எனக்கு தெரியும், எங்கள் ஊரில் சென்டர் ஆஃப் த சிட்டி ஒரு இடத்துல மொத்தமாக குப்பையை கொண்டு போய் கொட்டுவாங்க. நிறையா ஊர்களில் அப்படி தான் இன்னும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ஒரு பெரிய பிரச்சனையாயிட்டு இருக்கு. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி டிவிக்கே சேர்ந்த நாவல்பட்டு விஜி அப்படிங்கிற ஒருத்தர் கூட அரியமங்கலம் பக்கத்தில் இருக்க குப்பை கிடங்க கொஞ்சம் தள்ளி, அதாவது ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி துவாக்குடி அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இருக்க மூடப்பட்ட கல்குவாரியில் கொட்டிடலாம் அப்படின்னு சொன்னார். 200 அடி 300 அடின்னு பார்த்தீங்கன்னா கீழே டெப்த் இருக்கு. அதில் கொண்டு போய் கொட்டிட்டோம்னு வச்சுங்களேன், இது யாருக்கும் எந்த பாதிப்பும் வரப்போறதில்ல. இதை விட சுற்றுச்சூழல் பாதிப்பெல்லாம் அங்கே வராது. நல்ல ஐடியாவாக தானே இருக்குது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, ஆனால் அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. மேலோட்டமாக பார்த்தா ஓகே, அது பயன்பாட்டில் இல்லாத இடம் தான், நம்ம கொண்டு போய் குப்பையை கொட்டிக்கலாம் அப்படின்னு தோணினாலும், பொதுவாகவே கல்குவாரிகளில் தோண்ட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்று எடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அது டைரெக்டாக நிலத்தடி நீரை பாதிக்கும். ஒன்று, அந்த சுற்றுச்சூழலில் இருக்க மக்களையும் காற்று மாசுபாடு எல்லாமே ஆகும். அப்படிங்கிறனால அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு மாதிரியான கரெக்டான விஷயமா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு ஐடியா தோணுச்சு. அதாவது என்னென்னா, டேரெக்டாக கடலில் கொண்டு போய் கொட்டிவிடலாம். ஏன்னா அப்போ நான் காலேஜ் படிக்கிற டைம் அந்த அளவுக்கு ரொம்பலாம் யோசிக்கக்கூடிய ஆள் கிடையாது. பட் கடல் தான் சும்மா தானே கிடக்கு, யாருமே அங்கே பெரிய அளவில் மக்கள் யாரும் அங்கே இல்லைல்ல, அந்த மாதிரி ஒரு சுயநலமாக அப்படின்னு வச்சுங்களேன். ஆனால் ஆல்ரெடி நம்ம கடலில் கொட்டிக்கிட்டு தான் இருக்கோம். ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 88 லட்சம் டன்னுக்கான குப்பைகளை நம்ம கடலில் கொட்டிக்கிட்டு தான் இருக்கோம், தெரிஞ்சோ தெரியாமலோ. அப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு வருஷத்துக்கு மனிதனால் உருவாக்கப்படக்கூடிய மொத்த குப்பையோட அளவே 210 கோடி டன்னா. பார்த்துங்க, அதில் 2.5% குப்பையை நம்ம ஆல்ரெடி கடலில் தான் கொட்டிக்கிட்டு இருக்கோம். இதுவே 2050 350 கோடியை தொடும் அப்படின்னு சொல்கிறாங்க. குப்பையில் மனிதனால் உருவாக்கப்பட போகிற குப்பையோட அளவு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னால், இந்த கிரேட் கீசா பிரமிட் இருக்கு இல்லையா, அந்த அளவை விட 1000 மடங்கு அதிகமாக இருக்குமா ஒரு வருஷத்துக்கு மனிதன் உருவாக்கக்கூடிய குப்பையோட அளவு 2050. அப்படிங்கிறப்ப யோசிச்சு பாருங்கள், இப்போ இது எல்லாத்தையும் எங்கே தான் டம்ப் பண்ணுறது, என்ன தான் பண்ணுறது? ஆல்ரெடி இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், பெரும்பாலும் எரிச்சு போடுறோம், இல்லைனா இந்த மாதிரி ஒரு லேண்டை சூஸ் பண்ணி அங்கே போய் கொட்டி வச்சுட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வே இல்லையா அப்படின்னு யோசிச்சா, இந்த உலகத்தோட மிக ஆழமான பகுதியான மரியானா ட்ரென்ச், அதில் நம்ம இந்த குப்பையெல்லாம் கொட்டினா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு சின்ன கற்பனை. ஆனால் இது ஒரு மாதிரி பைத்தியகாரத்தனம் தான். பட் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் இந்த மரியானா ட்ரென்ச் எவ்வளோ பெருசு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். மரியானா ட்ரென்ச்சோட அகலம் மட்டும் 69 கிலோமீட்டர், நீளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2250 கிலோமீட்டர். இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, கன்னியாகுமரியில் ஆரம்பித்து மத்திய பிரதேஷோட சென்ட்ரு வரைக்கும் போனால் கூட 2000 கிலோமீட்டர் தான் வருது. அதுக்கு அங்கிட்டு ஒரு 250 கிலோமீட்டர் போகணும். அப்போ யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ தூரம் லென்த்தாக இருக்கும் அப்படின்னு. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் போல் பசிபிக் ஓஷனில் தான் இருக்குது. இந்த பசிபிக் ஓஷனில் தான் கிரேட் பசிபிக் கேர்பேஜ் பேட்ச் அப்படின்னு சொல்கிற இடமும் இருக்குது. என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கடலில் போகிற குப்பையெல்லாம் அங்கே தான் ஒரு இடத்துல சேர்ந்து இருக்குது. ஆக்சுவலாக இதுவே எல்னினோவுக்கு ஒரு காரணமாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக சூரிய ஒளி தண்ணி மேலே பட்டால் அது ஆவியாகி அந்த இடம் ஓரளவுக்கு டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும். ஆனால் மேலே குப்பையெல்லாம் இருக்குது அப்படின்னா எப்படி அது தண்ணியை நீராவியாக்கும்? ஸோ இது ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னோட தாட்டு. மரியானா ட்ரென்ச்சோட ஆழம் எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 11 கிலோமீட்டர் அப்படின்னா, இப்போ எவரெஸ்ட்டை தூக்கி நீங்கள் அந்த மரியானா ட்ரென்ச்சில் இறக்குனீங்க அப்படின்னா, அது மூழ்கினது போக 2 கிலோமீட்டர் மேலே எக்ஸ்டெண்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ சரியான இடமா இருக்குது. எவ்வளோ குப்பையை அதில் போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 970 ட்ரில்லியன் டன்னுக்கான குப்பைகளை அதில் நம்ம போடலாம். இது நல்ல ஐடியாவாக இருக்குது, பேசாமல் இதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சா அதில் நிறைய சிக்கலான விஷயங்கள்லாம் இருக்குது. மரியானா ட்ரென்ச்சோட ஆழத்துக்கு இது வரைக்கும் உலகத்திலே 3 பேர் தான் போயிருக்காங்க. அதில் கடைசியாக ஜேம்ஸ் கேமரூன் போனார். அவர் போன அந்த கேப்சூல் இருக்கு இல்லையா, அதாவது ஒரு நீர்மூழ்கி கப்பல், அதுக்கு மட்டுமே $1 கோடி அமெரிக்கன் டாலர் யூஸ் ஆகியிருந்திருக்கு, ஒரே ஒரு ஆள் போயிட்டு வர மாதிரியான அந்த சப்மரீன் கிரியேட் பண்ணுறதுக்கு. அப்படிங்கிறப்ப எப்படி குப்பையில் கொண்டு போய் இறக்குது அப்படின்னா, இதுக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்ணலான்னா, ஒரு பைப்பு, நம்ம கழிவுநீர் யூஸ் பண்ணுற அந்த பைப் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பைப்பை கொண்டு போய் இன்ஸ்டால் பண்ணால் ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும்னு தோணுச்சு. அதுவும் சாத்தியமானு கேட்டால் கொஞ்சம் சாத்தியம் இல்லாத விஷயம். என்னென்னா, ஒவ்வொரு இடத்துலையும் கடலோட ஆழத்துக்கு இறங்க ப்ரெஷர் அதிகமாகிட்டு இருக்கும். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, மரியானா ட்ரென்ச்சோட அடியில் இருக்க ஆழம் இருக்கு இல்லையா, அந்த ஆழத்தில் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 10 ஸ்கொயர் ஃபீட்டில் 1000 யானை இறங்கி நின்னால் எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும், அந்த அளவுக்கு இருக்கும். இது ஒரு வகையில் நல்ல விஷயம் தானே. குப்பையெல்லாம் கொண்டு போயிருந்தால் நல்லா க்ரஷ் ஆகி ரொம்ப இதாகும் அப்படின்னு யோசிச்சாலும், குப்பையில் கொண்டு போய் அங்கே சேர்க்குறதெல்லாம் நமக்கு பிரச்சனையே இருக்குது. ஒரு பெரிய குழாயை கொண்டு போய் அதுக்கேற்ற மாதிரி நம்ம இறக்கி வச்சு ட்ரை பண்ணாலும் கூட குப்பை ஒரே இடத்துல எப்படி தங்கும்? அதே இடத்துல இருந்துச்சுன்னா ஓகே, திருப்பி அது மேலே வர ஆரம்பிச்சிச்சுன்னா, அதாவது கடல்லே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துச்சுனாலோ, இல்லை கெமிக்கல் லீக்கேஜ் ஏதாவது இருந்தாலோ, இல்லை பிளாஸ்டிக்ஸ்லாம் திருப்பி மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் ஆகி மேலே வந்தாலோ பிரச்சனை தான்.
ஏன்னா அந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் மீன் சாப்பிடும். அந்த மீன் வாழ்கிறதுக்கு ஏற்ற இடமா இல்லாமல் போகும். ஏன்னா கெமிக்கல்ஸ் லீக் ஆகிறப்ப கடைசியில் அந்த மீன் வந்து இன்னொரு மீனை சாப்பிடும், இல்லை அதே மீனை நம்ம பிடிச்சதோட சாப்பிடுவோம். கடைசியில் டேரெக்டாக நம்ம கடலில் கொட்டுறதுக்கும் இதுக்கும் பெரிய அளவு டிஃப்ரெண்ட் இல்லாமல் கூட போகலாம். ஆக மொத்தத்தில் இந்த பிளானு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. ChatGPT கேட்டப்போ கூட அது எப்படி சொல்லியிருந்துச்சுன்னா, இதெல்லாம் ட்ரை பண்ணலாம், ஆனால் ஒரு மாதிரி பைத்தியக்காரத்தனமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்துச்சு. எனக்கு இது ஒரு சின்ன கியூரியாசிட்டியாக இருந்துச்சு. ஸோ அதை பற்றி சர்ச் பண்ணப்போ இப்படி விஷயம் கிடச்சிச்சு. சரி அப்படியே உங்கள்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இதை போட்டிருந்தேன். இந்த வீடியோ கொஞ்சம் ஒரு மாதிரி லூசத்தனமாக இருந்திருக்கலாம் மேபி. ஒருவேளை பிடிச்சிருக்குன்ற பட்சத்தில் கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் ஏதாவது இந்த மாதிரி கிரேசியான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் கைஸ்.